கார்த்தி இவ்ளோ லேட்டு? அதான் வந்துட்டல்ல, எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் வந்து 15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா. படபட பட்டாம்பூச்சி பறக்க, சுட சுட காதல் வந்து இனிக்க, சில சில காற்றும் வந்து அடிக்க, தொட தொட நெஞ்சு குழி துடிக்க, பறக்க, சுட சுட காதல் வந்து இனிக்க, சில சில காற்றும் வந்து அடிக்க, தொட தொட நெஞ்சு குழி துடிக்க, இப்ப கதை ரெடி பண்ணலாம், பிரிச்சு மேய்ஞ்சு விடுவேன் ஜாக்கிரதை. எது வந்தாலும் தலைவர் கேட்டு எது? எங்க தலைவர் யாரு? நான் தான் தலைவர், இவர் பொருளாளர், அவர் செயலாளர். கிழிஞ்சிரும். உங்களை பொருளாளர் செயலாளர் போட்டா விளங்குன மாதிரி தான். ஏண்டா வந்து 4 மாசம் ஆகல, அதுக்குள்ள செயலாளர் பொருளாளர் தலைவர்னு பிரிச்சுக்கிட்டீங்களா? சரி, இயக்குனர் சங்கம் இருக்குல்ல, அந்த யூனியன்ல யாராவது மெம்பர் ஆகிருக்கீங்களா? ஓ, அதுல வேற மெம்பர் ஆகணுமா? என்னடா கேள்வி கேட்குற? ஏண்டா சினிமாவில் எத்தனை யூனியன் இருக்குன்னே தெரியாது, நீங்க வந்து டைரக்ட் பண்ண போறீங்களா? ராஸ்கல். இந்த பார், சாயந்தரத்துக்குள்ள என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. கதையை ரெடி பண்றீங்க, ஷூட்டிங் போறேன். எழுத ஆரம்பிடா. இப்படி பெராக்கு பாக்குறது 15 காக்க மேலே தெரியுது. ஏதாவது உனக்கு தள்ள போட்டு வைக்குதா?
டைலாக் எழுதுற வேலையை பாரு. என்ன ப்ரொடியூசரே, என்ன ஏதாவது புதுசாக கதை கிடைச்சதா? ஏன் எதுக்கு? இல்லை, கதை கிடைச்சிருந்தா ஏதாவது படம் பண்ணியிருப்பீங்களேன்னு கேட்டேன். அதை விட்டுட்டு தெருவுக்கு தெரு மரத்துக்கு மரம் உட்காந்து தான் மிச்சம். ஏன் தேர்தலை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நீ முதல்ல பொம்பளை பின்னாடி சுத்துறதுன்னு போட்டா பொறுக்கி போயில. அந்த பொண்ணோட அப்பா சொல்லி உன்னை செருப்பால் அடிக்க சொல்றேன். போ போ. ஆளும் மட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டாமையா இருக்க போடா கருங்காலிப்ப. ஐ ஜாலி ஐ ஜாலி ஐ ஜாலி. அண்ணே, என்ன அவன் கிக்கர் உதைச்சது ஆ, எப்படி இருந்துச்சு? என் மூஞ்சில மிச்சமா இருந்துச்சா? அப்படியே ஓ மூஞ்சில மிச்சிரும். எழுதுறான். வர்றவன் போறவெல்லாம் கதை பண்ணலையா படம் பண்ணலையான்னு என்னை பார்த்தா கேலி கிண்டல் ஆகி போச்சு. நான் யாருன்னு காட்டுறேன். சீக்கிரம் எழுதிருவோம்ல. கவிதா, ஐயோ, அம்மா என்னாச்சுமா? ஏமா இருமுற? ஐயோ அப்பா, நான் இரும்பு கூட கூடாதா? ஏன்பா இப்படி இருக்கீங்க? இல்லம்மா, உனக்கு என்ன விட்டா வேற யாருமா இருக்கா? உனக்கு ஏதாவது ஒண்ணா நான் தானே பாத்துக்கணும். ஐயோ அப்பா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானேப்பா பாத்துக்கணும். நீங்க எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல இப்படி ஓடி ஓடி வேலை செய்றீங்க? அம்மா, அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. உன்னை கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு உங்க அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேம்மா. என்ன வயசானா என்னம்மா, நான் உனக்கு அப்பா, நீ எனக்கு குழந்தை. ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் தான்மா. அப்பா, உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். நீங்க படுத்து தூங்குங்க. சரிம்மா, சரி சரி. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுமா? என்னாச்சு? ஐயோ, நீங்க படுங்கப்பா, அம்மா, எனக்கு உனக்கு ஒண்ணும் உடம்பு இல்ல. சரியில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லிருமா. இங்க வாங்க. நான் நல்லா தானே இருக்கேன். ஆமா. படுத்து தூங்குங்க. தூங்குங்க. சரி, நீயும் படு. படுங்க நீங்க முதல்ல. படுத்துக்குமா. ஐயோ, நீங்க படுங்க. படுங்கப்பா, நீங்க படுங்க. பாத்தியா, இருமல் வருது. அப்பா, ஐயோ, படுங்கப்பா. சரி. இனிமே எழுந்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் நல்லா தூங்க போறேன், நீங்களும் நல்லா தூங்குங்க. லைட்டா பண்ணி படுத்துக்கிட்டுமா? அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், நீங்க படுங்க. இல்ல, வெளிச்சமா இருந்தா நீ தூங்க மாட்டேன்னு தான்.